இப்போ சப்ளையருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்கறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம சப்ளையருடைய டீட்டெயில்ஸை சேவ் பண்ணிப்போம். இப்போ சப்ளையில் போயிட்டு சப்ளையருடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து RRRனு கொடுக்குறேன். அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே சென்னைன்னு கொடுக்குறேன். அவங்களுடைய டீட்டெயில்ஸு, மொபைல் நம்பர், நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸு. ஸோ என்ட்ரு அமைச்சிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் F1 கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஸோ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போது பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கே பர்ச்சேஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு நேம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த நேம் வந்து இங்கே என்ட்ரு அடித்தாக்கா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அவங்களுக்கு லைவ் பேர்ட்ஸாக இல்லை அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லைவ் பேர்டுன்றதை இங்கே வந்து நான் வந்து 100 கேஜி வந்து என்ட்ரு பண்ணுறேன். 100 கேஜி வந்து பர்ச்சேஸ் ரேட் வந்து நான் வந்து 120 கொடுத்துருக்கேன். ஸோ என்ட்ரு அடித்தாலே எனக்கு டோட்டல் எவ்வளோன்றதை இங்கே கேல்குலேஷன் ஆகி இங்கே காட்டிடும். ஸோ நீங்கள் டோட்டல் அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ணலாம், இல்லை பர்ச்சேஸ் கிரெடிட் அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. கிரெடிட்னா இங்கே வரும், கேஷ்னா இந்த மாதிரி இங்கே கிளிக் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ நான் கேஷை வந்து ஒரு 7000 தரேன். ஸோ ரிமைண்டரிங் பார்த்தீங்கன்னா 5000 இருக்குது. ஸோ என்ட்ரு அடித்து F1 கொடுத்தாலே சேவ் ஆயிடும். இது பார்த்தீங்கன்னா ஒன்லி கேஷ் பில்லுன்றதுனால உங்களுக்கு வந்து சேவ் ஆகலை. ஸோ நான் வந்து கிரெடிட் பில்ல கொடுக்குறேன். இப்போது கிரெடிட் பில்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்டாக ஒரு 7000 கொடுக்குறேன். நான் 7000 கொடுத்து F1 கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிடும். ஸோ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ பர்ச்சேஸில் எப்படி நம்ம நேம் கிரியேட் பண்ணணும், அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுடைய டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணி எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தாச்சு. இப்போது பர்ச்சேஸ் பண்ணவங்களுடைய டீட்டெயில்ஸை என்னன்றது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அவங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. கிறிஸ்டல் ரிப்போர்ட்டுக்கு போயிட்டு பர்ச்சேஸ் மாஸ்டர் போயிட்டு அவங்களுடைய கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட்டு நேம் வந்து RRRனு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். அவங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா, அதர்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் ஆகி உங்களுக்கு காட்டும். இப்போ பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு பர்ச்சேஸோடைய ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் இதில் போய் பார்த்துக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே லைவ் பேர்டு வாங்கியிருக்காங்க, பர்ச்சேஸ் ரேட்டு, குவான்டிட்டி, ஸோ டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் வந்திருக்கா, ஸோ சேம் தான். அதே மாதிரி தான் நேம் என்னன்னு வந்துடும் இங்கே, டேட்டு, பர்ச்சேஸ் டைப்பு கிரெடிட்டா கேஷா அப்படின்ற மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இதில் வச்சு நீங்கள் நம்ம பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறது, அது ஸ்டேட்மெண்ட் பில் எப்படி பார்க்கறதுன்றதை நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ பர்ச்சேஸ் ஐட்டம் வைஸ்ன்றதை இப்போ நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஐட்டம் வைஸ் குவான்டிட்டி எவ்வளோ, அது எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆயிடும். டோட்டல் அமௌண்ட்டும் இங்கே நம்மளுக்கு ஷோ பண்ணி காட்டிடும். இப்படி தாங்க ஒரு பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறது, அந்த பில்லிங் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றது நம்ம ஈஸியாகவே நம்ம இந்த சாஃப்ட்வேரில் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இதில் இது ஈஸியான மெத்தடில் முடிஞ்சிடும்.